வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான தனது அதிகபட்ச அழுத்த மூலோபாயத்தை மீண்டும் நிலைநிறுத்த தயாராகி வருகிறது. அதற்கு இரண்டு காரணங்கள். முதலாவது, டெஹ்ரானின் பொருளாதார நிலைத்தன்மை காரணமாக அதன் ஆதரவு இயக்கங்களை இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு தூண்டிவிடுதல். இரண்டாவது, அணுசக்தி வளர்ச்சியை ஆதரிக்கும் திறன். அது வருங்காலத்தில் ஒரு அணு ஆயுதமாக மாறலாம். இந்த இரண்டையும் முடக்க வேண்டும் என்றால் ஈரானின் பொருளாதாரத்தை முடக்க வேண்டும். குறிப்பாக முக்கியமான வருவாய் ஆதாரமாக விளங்கும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிகள் மீது கடுமையான தடைகளை விதிக்க ட்ரம்பின் புதிய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் வெளிப்படுத்தின. எதிர்பார்க்கப்படும் பொருளாதார தடைகள் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை வெகுவாக குறைக்கலாம். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி தற்போது ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல்கள் அதிகமாகாது. இது 2020ஆம் ஆண்டில் ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 4 லட்சம் பேரல்கள் மட்டுமே. ஜோ பைடன் நிர்வாகத்தில் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. ட்ரம்பின் புதிய நிர்வாகம் செய்ய திட்டமிட்டிருப்பது 2 கட்ட நடவடிக்கை. முதலாவது, ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை பழைய நிலையான ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்கள் என்ற நிலைக்கு கொண்டு செல்வது. அதை ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் முதல் 3 மாதங்களில் செய்து முடிக்க திட்டமிட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது கட்டம், ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை மேலும் பாதியாக குறைப்பது. அதாவது ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல்கள் என்ற அளவுக்கு கொண்டு போவது. அதை செய்ய மேலும் 3 மாதங்கள் தேவை. இந்த நடவடிக்கைகள் ஈரானின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எரிசக்தி ஆலோசகரும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆலோசகருமான பொப் மேக்னலி தற்போதைய ஏற்றுமதி அளவுகளில் இருந்து ஏற்றுமதியை கணிசமாக குறைப்பது ஈரானை ட்ரம்பின் முதல் பதவி காலத்தை விட மிகவும் மோசமான பொருளாதார நிலைக்கு தள்ளிச் செல்லும் என்று குறிப்பிட்டார். ஜோ பைடனின் பதவி காலத்தில் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி 4 மடங்காக அதிகரித்த காரணத்தாலேயே ஈரான் ஹெஸ்போல்லா, ஹமாஸ் மற்றும் ஹவுதிகளுக்கு ஆதரவளித்தது இஸ்ரேலுக்கு எதிரான போரை தூண்ட காரணமாக இருந்தது. ஈரானுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டால் ஈரானால் தமது ஆதரவு இயக்கங்களுக்கு முன்பு போல நிதி மற்றும் ஆயுதம் வழங்க முடியாது. அது வருங்கால போர்கள் ஏற்படாது தடுக்கும் என்பது ட்ரம்பின் புதிய நிர்வாகத்தின் கோணம் என்று கூறப்படுகிறது. புதிய அமெரிக்க அரசின் மூலோபாயம் இதுதான் என்று ஈரானிய தலைமையும் உணர்ந்துள்ளது. ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஆரம்பத்தில் ஆவேசமாக பேசிய ஈரான் இப்போதெல்லாம் அது பற்றி அவ்வளவாக வாய் திறப்பதில்லை. காரணம், அப்படியான ஒரு தாக்குதல் ஈரானை 6 மாதங்களில் பொருளாதார ரீதியாக முடக்க வைத்துவிடும் என்பதை ஈரானிய தலைமையும் உணர்ந்துள்ள காரணத்தாலேயே லெபனானில் போர் நிறுத்தத்தையும் ஈரான் இப்போது ஆதரிக்க தொடங்கியுள்ளது. காரணம், ஹெஸ்போல்லா மேலும் மேலும் இழப்புகளை சந்தித்தால் அதை ஈடு செய்ய முடியாத நிலை ஈரானுக்கு ஏற்படும். இப்போது லெபனானில் தரையடி கட்டமைப்புகள் பெரிதும் அளிக்கப்பட்டு விட்டன. அதை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டுமானால் பில்லியன் கணக்கான டாலர் பணம் தேவை. ஹெஸ்போல்லாவின் ஆயுத கிடங்குகளை இஸ்ரேல் தாக்கி அளிக்கிறது. அதனால் ஹெஸ்போல்லாவின் ஏவுகணை மற்றும் வெடிபொருள் கையிருப்பு கணிசமாக குறைக்கப்பட்டு விட்டது. இழந்தவற்றை மாற்றீடு செய்ய வேண்டுமானால் அதற்கும் பில்லியன் கணக்கான டாலர் பணம் தேவை. அதனால் தான் காசாவையும் ஹமாஸையும் கைவிட்டு ஹெஸ்போல்லாவை மேலும் இழக்காமல் காப்பாற்ற ஈரான் முயற்சிக்கின்றது. ஈரான் ஹெஸ்போல்லாவுக்கு உத்தரவிட்டால் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படும். காசாவில் ஹமாஸின் நிலைமைகளை சொல்ல வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் இராணுவம் போல இருந்த ஹமாஸ் இப்போது உருக்குலைந்து ஒரு கெரில்லா இயக்கம் போல மாறிவிட்டது. அதன் தலைமை அளிக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேலும் ஈரானால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கை கொடுக்க முடியாது. அதனால் அவர்களது தலைவிதி அப்படி என்று ஈரான் ஒதுங்கிவிட நினைக்கிறது. அதனால் தான் காசாவில் போர் நிறுத்தம் வரும் வரை லெபனான் போர் தொடரும் என்ற நிலைப்பாட்டில் இப்போது ஈரான் இல்லை. லெபனானில் போர் நிறுத்தம் வந்தாலே போதும் என்ற நிலைக்கு போய்விட்டது ஈரான். அதுவும் ட்ரம்ப் ஜனவரியில் பதவியேற்பதற்கு முன் போர் நிறுத்தம் வர வேண்டும். போர் நிறுத்தம் வந்துவிட்டால் அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தம் இல்லாது போய்விடுமா? அதுதான் இல்லை. இங்கு மற்றும் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. அது ஈரானின் அணுசக்தி திட்டம். ட்ரம்ப் நிர்வாகத்தால் திட்டங்கள் பற்றி தெரிந்தவர்களின் கூற்றுப்படி ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதுப்பிக்கப்பட்ட மூலோபாயம் ஈரானை மீண்டும் ஒரு விரிவான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக வைத்திருக்கிறது. ஈரானின் நிதி ஆதாரங்களை முடக்கி அதன் தலைமையை பேச்சுவார்த்தைக்கு தள்ள நினைக்கிறது ட்ரம்ப் நிர்வாகம். அதே நேரத்தில் ஈரானிய அதிகாரிகள் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியத்தை ஏற்கனவே நிராகரித்துள்ளார்கள். இந்த வார தொடக்கத்தில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சமூக வலைதளம் எக்ஸில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் இருந்ததைப் போலவே அதிகபட்ச அழுத்த கொள்கை மீண்டும் செய்வது தோல்வியில் முடியும் என்று எச்சரித்தார். அவர் டெஹ்ரான் பேச்சுவார்த்தைக்கு திறந்த நிலையில் உள்ளது, ஆனால் நியாயமான நிபந்தனைகளின் கீழ் மட்டுமே உள்ளது என்று அவர் தெரிவித்தார்.
2020ஆம் ஆண்டு ஈரானிய ஜெனரல் ஹசீம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்ப் மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. கூடுதலாக மைக் வால்ஸ் போன்ற ட்ரம்பின் ஆலோசகர்கள் ஈரானிய எண்ணெய் வாங்கும் சீன நிறுவனங்கள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்கும் நாடாளுமன்ற முயற்சிகளை மேற்கொண்டனர். அது பைடன் காலத்தில் அப்போது அது நிறைவேற்ற ட்ரம்ப் கட்சியினருக்கு அமெரிக்க செனட்டில் பலம் போதாது. இப்போது அந்த பலம் உள்ளது. ஈரானிய எண்ணெயை வாங்கும் மற்றும் போக்குவரத்து செய்யும் சீன நிறுவனங்கள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதித்தால் அவை ஈரானிய எண்ணெயில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளவே வாய்ப்பு அதிகம். பிரெஞ்சு பிரபல அரசியல் ஆய்வாளர் பெர்னார்ட் ஹென்ரி லெவி இது பற்றி கூறிய போது, டொனால்ட் ட்ரம்பின் ஜனாதிபதி பதவி ஈரானின் ஆட்சியாளர்களுக்கு 2 தேர்வுகளையே கொடுக்கும். ஒன்று அமெரிக்காவுடன் பெரும் பேரம், அல்லது நாஜி ஜெர்மனிக்கு போட்டியாக ஈரானுக்கு ஒரு சரிவு என்று ஈரான் இன்டர்நேஷனலிடம் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய ட்ரம்புக்கு ஆசை இருக்காது என்பது மாயை. ட்ரம்ப் ஒப்பந்தங்களை விரும்பும் ஒருவர். மிகப்பெரிய வரலாற்று கையாள்வதற்கான சிறந்த வழி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களை செய்வது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அனுகூலமாக இருக்க வேண்டும். எதிரிக்கு சாதகமான எந்த ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் செய்ய மாட்டார் என்றார். அமெரிக்க தேர்தல் நாளில் ட்ரம்ப் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று விரும்புகின்றேன். ஆனால் டெஹ்ரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. எனது விதிமுறைகள் மிகவும் எளிதானவை. அது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்க முடியாது. அது ஒரு மிக தெளிவான ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும். ஒபாமா காலத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் அப்படியானது அல்ல. என்னுடைய ஒப்பந்தங்கள் கடினமான மற்றும் மீற முடியாத நிபந்தனைகளை கொண்டிருக்கும் என்று ட்ரம்ப் கூறினார்.